இந்திய ரயில்வே ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளை எளிதாக்குதல் மற்றும் ரயில் நிலையங்களை மறுவடிவமைப்பு செய்தல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் லோயர் பெர்த்கள் தொடர்பான முக்கிய தகவல் ஒன்றை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5ஆம் தேதி மாநிலங்களவையில் ரயில் பயணிகளுக்கான சலுகைகள் குறித்து எழுத்துப்பூர்வ அறிக்கையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்திய ரயில்வே மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ள வசதிகள் குறித்து குறிப்பிட்டார். அந்த வகையில் மூத்த குடிமக்கள், 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகள் ஆகியோருக்கு லோயர் படுக்கைகள் தானாகவே ஒதுக்கீடு செய்யப்படும். முன்பதிவின் போது விருப்பமாக அதை தேர்வு செய்யாவிட்டாலும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வசதி கிடைக்கும். 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண் பயணிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்லீப்பர் வகுப்பில் ஒரு பெட்டிக்கு 6 முதல் 7 கீழ் பெர்த்கள், 3AC-யில் தலா 4 முதல் 5 கீழ் பெர்த்கள் மற்றும் 2AC-யில் ஒரு பெட்டிக்கு 3 முதல் 4 லோயர் பெர்த்கள் என இதற்காக ஒதுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டை பொறுத்தவரை ராஜ்தானி, சதாப்தி உட்பட அனைத்து அஞ்சல் மற்றும் விரைவு ரயில்களிலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் ஸ்லீப்பர் வகுப்பில் 4 பெர்த்கள், 3AC, 3E-யில் 4 பெர்த்கள், முன்பதிவு செய்யப்பட்ட 2வது அமர்வில் 4 இருக்கைகள் அல்லது ஏர் கண்டிஷன்டு சேர் காரில் ஒதுக்கீடு செய்யப்படும். அதேபோல திவ்யாங்ஜான் ரயில்களில் கிடைக்கும் வசதிகள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் திவ்யாங்ஜானுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பெட்டிகள் இருக்கும். அதில் அகலமான கதவுகள் மற்றும் ஆதரவுக்காக கூடுதல் கிராப் ரயில்களை கொண்ட பெரிய கழிப்பறைகள் இடம்பெற்றிருக்கும். வாஷ் பேசின்ஸ் மற்றும் கண்ணாடிகள் அணுகக்கூடிய உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சக்கர நாற்காலி பார்க்கிங் பகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பார்வை குறைபாடுள்ள பயணிகளுக்கு உதவும் வகையில் ஒருங்கிணைந்த பிரெய்லி அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்டுள்ளன என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார்.